தமிழ் கழுகு. இளைஞர்கள் மத்தியில விஜய்க்கு ரொம்பவே செல்வாக்கு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட திமுக தலைமை அதை சமாளிக்க இளைஞர் அணிக்கு புது அசைன்மெண்ட் கொடுத்திருக்கான். திமுக தலைவர் உடன்பிறப்பே வாங்கங்கிற நிகழ்ச்சியில தொடர்ச்சியா கட்சி நிர்வாகிகளை சந்திச்சுட்டு வர்றாரு. இதுல பங்கேற்கிற நிர்வாகிங்க விஜய்க்கு இளைஞர்கள் கிட்ட இருக்கிற செல்வாக்க பத்தி சொல்லி இளைஞர்கள் விஜய் பக்கம் போக விடாம நம்ம பக்கம் திருப்பணும்னு வலியுறுத்துறாங்களா. நிர்வாகிங்க சொல்றத உன்னிப்பா கேட்டுக்கிட்டு முதல்வர் அதை எதிர்கொள்ள இளைஞர் அணிக்கு ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறாராம். அதன்படி இளைஞர் அணி 9 மண்டலங்களா பிரிச்சு ஒவ்வொரு மண்டலத்திலையும் ஒவ்வொரு நகரத்தோட தெரு வரைக்கும் நிர்வாகிகளை நியமிக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கான். திமுக தலைமை போட்டு கொடுத்த திட்டப்படி நியமனங்கள் முடிஞ்சதுன்னா இளைஞர் அணியில மொத்தம் 5 லட்சம் நிர்வாகிகள் புதுசா சேர்க்கப்பட்டிருப்பாங்களாம். நிர்வாகிகள் நியமனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 9 மண்டலங்களையும் இளைஞர் அணி மாநாடு நடத்த திமுகவோட இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி முடிவு செஞ்சிருக்காராம். விரைவில் மாநாட்டு தேதிகள் அறிவிக்கப்படும்னு எதிர்பார்க்கிறாங்க இளைஞர் அணியினர். அந்த மாநாடுகள் எல்லாமே அடுத்தடுத்து திட்டமிடப்பட்டு திமுகவோட தேர்தல் பிரச்சார மாநாடுகளா இருக்குமா. இப்ப மாணவரணியும் தங்களோட உறுப்பினர் சேர்க்கையை அதிகரிக்கவும் புது பொறுப்பாளர்களை நியமிக்கவும் அறிவாலயத்துக்கிட்ட அனுமதி கேட்டிருக்கான். இனி அரசியல்ல எடுக்க போற முடிவுகளை தன்னோட பகிர்ந்துக்கணும்னு ஓபிஎஸ் கிட்ட முதல்வர் சொன்னதாவும் ஓகேன்னு ஓபிஎஸ் உறுதி கொடுத்திருக்கதாவும் சொல்றாங்க. முதலமைச்சரோட உடல்நலம் விசாரிக்கத்தான் அவரை பார்த்தேன்னு ஓபிஎஸ் சொன்னாலும் முதல்வர் வீட்டுல 2 பேரோட சந்திப்புல பிரதானமா இருந்தது அரசியல் தானா. 31ஆம் தேதி காலையில அடையாறு தியாசபிக்கல் சொசைட்டியில வாக்கிங் போறப்ப முதல்வரை சந்திச்ச ஓபிஎஸ் அவரோட உடல்நலத்தை பத்தி விசாரிச்சிட்டாராம். அதுக்கப்புறம் தன்னோட ஆதரவாளர்களோட ஆலோசனை நடத்திட்டு பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறதா ஓபிஎஸ் அறிவிச்சாரு. இதை பார்த்த திமுக தலைமை உடனே ஓபிஎஸ் தொடர்பு கொண்டு நல்ல முடிவை எடுத்திருக்கீங்கன்னு பாராட்டி கூப்பிட்டாங்களாம். அதன்படிதான் ஓபிஎஸ் முதல்வரை பார்க்க போனாராம். அப்ப பாஜக கூட்டணியில தான் எப்படியெல்லாம் அலைக்கழிக்கப்பட்டேன்னோ முக்கியத்துவமே தராம ஒதுக்கி வச்சிருந்ததையும் முதல்வர் கிட்ட ஓபிஎஸ் சொன்னாராம். நீங்க அந்த கூட்டணியிலிருந்து வெளியில வந்தது ரொம்ப நல்ல விஷயம். உங்க அடுத்த கட்ட அரசியல் என்னங்கிறது சொல்லுங்கன்னு அக்கறையாவும் உரிமையாவும் ஓபிஎஸ் கிட்ட சொன்னாராம் முதல்வர். நெகிழ்ந்து போன ஓபிஎஸ் கண்டிப்பா செய்யறேன்னு உறுதி கொடுத்துட்டு வந்திருக்காராம். கவினோட ஆணவ படுகொலையை கண்டிச்சு இதுவரைக்கும் விஜய் வாய் திறக்கல. இதுக்கு பின்னணியில அவரோட மதுரை மாநாடு இருக்குன்னு சொல்றாங்க. ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் விவகாரத்துல ஆளும் கட்சி முதல் எதிர்கட்சிகள் வரையும் எல்லோருமே அதை கண்டிச்சு அறிக்கை, ஆர்ப்பாட்டம், நேர்ல போய் ஆறுதல் சொல்றதுன்னு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜய அவரோட வியூக வகுப்பாளர்கள் இந்த விஷயத்துல சைலண்ட் மோட்ல வச்சிருக்காங்களாம். காரணம், அடுத்த மாசம் தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநாட்டை மதுரையில அறிவிச்சிருக்காரு விஜய். இப்ப கவின் மரணத்தை கண்டிச்சு குரல் கொடுத்தாலோ நேரடியா வீட்டுக்கு போனாலோ குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தோட எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டி இருக்கும்னு விஜய் கிட்ட அவரோட வியூக வகுப்பாளர்கள் சொன்னாங்களாம். கூடவே தேர்தல் நெருங்கிறதுனால சாதி சம்பந்தமான எந்த விவகாரத்தையும் கையில் எடுக்க கூடாதுங்கிறதுல தாவேக்க கவனமா இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஆனா இதையும் மீறி ஏதோ ஒரு அழுத்தத்துல கவின் படுகொலைக்கு விஜய் அறிக்கை விட்டா அது ரொம்ப சாஃப்டா சம்பிரதாயத்துக்காக இருக்குமா. ஆளுநர் RN ரவியோட தீவிர ஆதரவாளரா இருந்த ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தரை காத்திருந்து பழிவாங்கிடுச்சா தமிழக அரசின் உயர்கல்வித்துறை. அண்ணா பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தரா இருந்தவர் வேல்ராஜ். இவர் ஓய்வு பெற்ற கடைசி நாளான கடந்த 31ஆம் தேதி அவரை சஸ்பெண்ட் செஞ்சு அதிரடி காட்டியிருக்கு தமிழ்நாடு உயர்கல்வித்துறை. ஆளுநர் ஆதரவாளரா பார்க்கப்பட்ட வேல்ராஜ் மத்திய அரசோட புதிய கல்விக் கொள்கையை அண்ணா பல்கலைக்கழகத்துல நடைமுறைப்படுத்தணும்னு முயற்சி செஞ்சாரு. அதை கடுமையா எதிர்த்துட்டு இருக்கிற தமிழ்நாடு அரசையும் மீறி மத்திய அரசோட கல்விக் கொள்கையை அமல்படுத்தினா தான் பல்கலைக்கழகங்களோட மானியம் கிடைக்கும்னு பல இடங்கள்ல பேசிட்டு இருந்தாரு. பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தப்ப பல சமயங்கள்ல வேல்ராஜ மேடையிலேயே கண்டிச்சிருக்காரு.
வேல்ராஜோட துணைவேந்தர் பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு ஆளுநர் மாளிகையில அவருக்காக ஒரு நிகழ்ச்சி எல்லாம் நடத்தினாங்க. இந்த மாதிரியான விழாக்கள் கவர்னர் மாளிகையில நடந்ததே இல்ல. வேல்ராஜுக்காக அப்படி ஒண்ணு நடத்தப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. கூடவே துணைவேந்தரா இருந்த போது நாள் தவறாம கவர்னர் மாளிகைக்கு போயிடுவாரு வேல்ராஜ். அவரோட துணைவேந்தர் பதவி காலத்துக்கு பிறகும் பேராசிரியரா அண்ணா பல்கலைக்கழகத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. கடந்த 31ஆம் தேதி ஓய்வு பெற போன அவரை சோலார் பேனல்கள் வாங்கினதுல முறைகேடுன்னு ஒரு பழைய வழக்குல சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்க. இவரால இப்ப அதே பல்கலைக்கழகத்துல முக்கிய பொறுப்புக்கு வந்தவர் கூட இந்த விவகாரத்துல தனக்கு உதவலையேன்னு புலம்புறாராம். கூடவே எல்லோருக்கும் நல்லது செஞ்சேன், எனக்கு இப்படி ஒண்ணு நடக்க போகுதுங்கிறத யாருமே சொல்லாம மறைச்சி சர்வீஸோட கடைசி நாள்ல இப்படி செஞ்சுட்டாங்களேன்னு நொந்து போயிருக்காராம். நியூஸ் தமிழ் கழுகு.